சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் சங்கீதம் 81 திருப்பிக் கொள்வோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆசாபின் சங்கீதம். கித்தீத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். ஆசாப் என்பவர் ஒரு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா இருங்க. ஸ்தோத்திரம். ஆராதனை எப்படி ஆண்டு எப்படி இறங்கி வந்து நம்மளை எல்லாரையும் ஆசீர்வதிச்சார். நம்ம கர்த்தர் சமூகத்துல எல்லா பிரச்சனையும் தூக்கி வீசி இருந்துச்சு. அவருடைய சமூகத்துல ஆனந்தமா இருக்கணும், ஆனந்த கழிப்போடு இருக்கணும். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலை மீட்ட தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்னா யாருங்க? நாம தான். ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்ட நாம் இஸ்ரவேலின் ஜனங்கள். ஹல்லேலூயா. ஆபத்துல, பிரச்சனையில, கண்ணீர்ல, கவலையில, துக்கத்துல, துயரத்துல எல்லா விதத்திலும் இருந்து நீக்கி ஆபத்திலிருந்து காப்பாற்றி நம்மை கொண்டு வந்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி நம்மை ரட்சித்து ஆனந்த கழிப்போடே அவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவரை நாம் மகிழ்ச்சியோடு துதிப்போம். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கைத்தாளங்களோடும் மத்தளங்களோடும் ஓசையுள்ள ஸ்தோத்திரம் இசைக்கருவிகள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலக்கங்கள் இருக்கும், ஆனாலும் அதை தூக்கி எறிஞ்சிடணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் சமூகத்திலே மகிழ்ந்திருக்கும்படியாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அந்த சங்கீதமே அதான். 81வது சங்கீதம் இப்படிப்பட்ட ஒரு சங்கீதம். ஹல்லேலூயா.